காங்கிரஸ்ல இருந்த சமயத்துல உங்களுக்கு வந்து திமுக கூட இருக்கணும் என்னதான் இல்ல இல்ல நான் வரேன், நான் கேளுங்க சார் முழுசா. சார் புரியுது திமுக சார், புரியுது திமுக சார். திமுக கிட்ட நம்ம 28 சீட்டு தான் வாங்க முடிஞ்சுச்சு போராடி. பரவாயில்ல, பிஜேபியோட ஒரு சீட்டு அதிகமாவே நம்ம அங்க காங்கிரஸா இருக்கும்போது வாங்கியிருக்கோம், ரைட்டு. ஆனா அங்க போயிருந்தா நமக்கு 90 சீட்டு கிடைச்சிருக்கும். அதே போல இன்னைக்கு ஒரு 60 எம்எல்ஏக்கள் கிடைச்சிருப்பாங்க. காங்கிரஸ்க்கு இந்த மாதிரி பெரிய புரட்சி, இந்த புரட்சியோட சேர்ந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கும்ல காங்கிரஸ், அது நடந்திருக்குமே. எப்படி சொல்றீங்க? நான் என்னுடைய கணிப்பு தவறாக கூட இருக்கலாம், தவறாக கூட இருக்கலாம். நீங்க சொன்னது கூட நடந்திருக்கலாம். என்னுடைய கணிப்பு தவறாக கூட இருந்திருக்கலாம். பட் நான் என்ன சொல்றேன்னா, முஸ்தபான்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் டிவிகே கட்சிக்காரர் கிடையாது. ஆமா. ஆருண் ரஷீத்னு ஒருத்தர் நின்றாருல்ல மயிலாடுதுறை, சொல்லுங்க. அவரும் டிவிகே கட்சிக்காரர் கிடையாது. இன்னும் அப்புறம் அண்ணன் கேஎம் ஷெரீப் அண்ணன் நின்றாங்க, ஆமா. அவங்களும் வந்து டிவிகே கட்சிக்காரர். ஆமா. அவரிடத்துல கூட்டணி என்று வந்தவர்கள் எல்லோரையும் அவர் விசிலிலேயே நிற்க வைத்ததில் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஏன்னா ஒரே சின்னம், விசில பார்த்து போடுங்கன்னாரு. ஒரே ஒரு ஆள் எடப்பாடியில மட்டும் ஆள் காணாமல் போயிட்டாருன்னு அவரை வாலண்டரியா வர வச்சு தன்னுடைய அந்த பவரை காட்டினார். இவர் தான் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் விசிலுக்கு பதிலாக டிவி தான்னாரு. 50,000 ஓட்டு கொடுத்தது. இப்போ இவர் வந்து ஒரு பிராண்டை வந்து கிரியேட் பண்ணி இந்த விசில்னு கொடுத்தாரு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, 3 வெவ்வேறு கட்சிகளிலிருந்து வந்தவர்கள் கூட அவர்களுக்கு வேறு சின்னமோ ஏதோ கொடுக்காமல் தன் சின்னத்திலேயே அவர்களை நிற்க வைத்து தான் இந்த வெற்றி சாத்தியமானது. ஒருவேளை ப்ராப்பர் கிராண்ட் ஓல்டு பார்ட்டி காங்கிரஸ் மாதிரி பெரிய பெரிய பார்ட்டிங்களை கூப்பிட்டு அவங்க தனிச்சின்னத்தில் நின்று இருந்தால் இந்த வெற்றி இவ்வளவு சாத்தியப்பட்டிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்.